உள்ள வரலாங்களா? ஆ வாங்க 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 தேங்க்யூ. வாங்க வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஆ டாக்டர், ஆ. உங்களை பத்தி எங்க அங்கிள் நிறைய சொல்லியிருக்காரு. இருங்க டாக்டர், நான் டீ போட்டு எடுத்துட்டு வரேன். ஆமாம் வேணாம்மா. வரும்போது தாம்மா சாப்பிட்டு வந்தேன். சரி, சார் எப்படி இருக்காரு? ஆ அவர் நல்லா ஓ, இருக்காரு டாக்டர். அப்படியா? அவரு ஏதோ வேலை இருக்குன்னு வெளியில போயிருக்காரு. ஓஹோ. இப்போ வந்துருவாரு. சரிம்மா. ஒரு முக்கியமான விஷயம் பேசணும்னாரு. ம். என்னன்னு கேட்டா, நீங்களே வீட்டில் போய் பாருங்கன்னாரு. பொதுவா எந்த பேஷண்ட்டையும் நான் வீட்டில் போய் பார்க்க மாட்டேன். சரி, அவரு ரொம்ப எனக்கு பழக்கமானவருங்கிறதால என்ன பிரச்சனைன்னு கேட்டுட்டு போலான்னு வந்தேன். சரி சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம்? என் பொண்ணு டாக்டர். என்னாச்சு உங்க பொண்ணுக்கு? அவரும் தெளிவா சொல்லல. நீங்க என்னன்னு தெளிவா சொன்னீங்கன்னா தான் அதுக்கேத்த மாதிரி ட்ரீட்மெண்ட் பண்ணலாம். அவளோட நடவடிக்கை சரியில்லை டாக்டர். இங்க பாருங்கம்மா, டோன்ட் வரி. நீங்க எதுவா இருந்தாலும் தெளிவா சொல்லுங்க. என் பொண்ணு கொஞ்ச நாளாவே ஒரு மாதிரியா பேசுறா, ஒரு மாதிரி நடந்துக்கிறா. அவளாவே இல்ல டாக்டர். இப்ப காலையில கூட டாக்டர், அவ தூங்கும் போது எப்பவும் போல காஃபி போட்டு எடுத்துக்கிட்டு போய் அவளை எழுப்புனேன். ஆனா ச்சே, செம்ம லவ். ம். ம். அ. ஜூலிமா, இந்தா டீ குடி. இந்தாடி டீ குடி. ஏய், நான் உன்னை கேட்டனா? சொல்லு, உன்கிட்ட கேட்டனா? எனக்கு டீயும் வேணாம், ஒண்ணு வேணாம். தொந்தரவு பண்ணாத, போ. ஏய், சும்மா இந்த மாதிரி மிமிக்ரி பண்ணிட்டு இருக்காத. டீ இங்க வைக்கிறேன், குடிச்சிட்டு கப்ப ட்ரெஸ்ஸிங் டேபிள்லயே வை. ஏய், உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எடுத்துட்டு போடி. ஏய், என்னடி வாடி போடின்லாம் பேசிட்டு இருக்க? எல்லாம் உங்க அப்பா கொடுக்குற செல்லம். அந்தால சொல்லணும். ஏய், இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசுற? எதுக்கு அவனை பத்தி பேசுற? ஒழுங்கா என்ன டிஸ்டர்ப் பண்ணாம முதல்ல வெளில போடி. என்ன டீயா? ஏய், என்னடி உங்க அப்பா நீ அவன் சொல்லி பேசிட்டு இருக்க? உனக்கு நல்ல செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சிருக்காரு. என்னடி வாய் ரொம்ப நீளுது இப்பெல்லாம். இவ ஏன் இப்படி பண்றன்னு தெரியலையே. இவளுக்கு என்னாச்சு? ஐயோ. ஓ, ஐ சி. அப்போ நீங்க அன்னைக்கு காஃபி கொடுக்கும்போது ஜூலி ஆண் குரல்ல பேசியிருக்காங்க. ஆனா அவ அடிக்கடி மிமிக்ரி பண்ணதுனால நீங்களும் விட்டுட்டீங்க. கரெக்ட்? ஆமா டாக்டர். சரி, அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அவ இப்படி எல்லாம் நடந்துக்கிறத பார்த்து நான் ரொம்ப பயந்துட்டேன் டாக்டர். அம்மாங்கிற வார்த்தைக்கு மறு வார்த்தை பேச மாட்டா. நானும் அவங்க அப்பா கிட்ட சொன்னாதான் இதுக்கு ஒரு முடிவு கிடைக்கும்னு அவரை கூப்பிட்டு எல்லா விஷயத்தையும் சொல்லி பேசிட்டு இருந்தோம். ஆனா கொஞ்ச நேரம் கழிச்சு அவ ரூமை விட்டு வெளியில வந்தா டாக்டர். அப்போ மா, தலை வலிக்குதுமா. காஃபி ஏன் எடுத்துட்டு வரல? ஏண்டி, காலையில உனக்கு காஃபி கொடுக்க வந்தா நீ என்ன மரியாதை இல்லாம வாடி போடின்னு பேசுன. உங்க அப்பாவையும் வாடா போடான்னு சொல்லி பேசுன. பத்தாத குறைக்கு என்னையும் பிடிச்சி தள்ளி விட்டுட்ட. இப்ப என்ன காஃபி குடுக்கலன்னு நடிக்கிற? அப்பா, பாருப்பா. மா, நான் எப்பமா அப்படி பேசினேன்? நானே இப்பதான் எந்திரிக்கிறேன். அதுவும் நான் அப்பாவை திட்டுவேனா? ஏம்மா வாய் கூசாம பொய் சொல்ற? அடி பாவி, என்னடி நீ பாட்டுக்கு போய் சொல்லிட்டு இருக்க? அடி ஏண்டி நீ வேற. பாப்பா அப்படிலாம் பேசிருக்க மாட்டா. நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப. போ, பாப்பா காஃபி கேட்டால, போய் எடுத்துட்டு வா போ. இல்லங்க, அவதான். சுமார் தோணன்னு பேசிக்கிட்டு ஏதாவது ஒண்ணு. போ, எந்திரிச்சு போய் காஃபி போட்டு எடுத்துட்டு வா போ. எடுத்துட்டு வரேன். பாரு.
பாப்பா ம். அம்மா அப்படிதான் லூசுத்தனமா ஏதாவது பேசிக்கிட்டு இருப்பா. ம். நீ எதுவும் கண்டுக்காத. ம். அவ ஏதாவது கனவு கண்டுட்டு நம்ம உசுரை போட்டு வாங்குவா. நீ ம். எதுவும் கண்டுக்காத என்ன? சரிப்பா, அம்மா காஃபி கொண்டு வரதுக்குள்ள நான் போய் குளிச்சுட்டு வந்துடுறேன். ம். ம்? ம். ம். என் கண்ணு முன்னாடியே அவ பொய் சொல்றா டாக்டர். அவ இப்படியெல்லாம் பேசி நான் பார்த்ததே இல்ல. இத வச்சு உங்க பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெளிவா சொல்ல முடியாது. ஒருவேளை அவ கனவு கண்டிருக்கலாம்ல. அப்ப அவளுக்கு காஃபி கொடுக்கும்போது இந்த மாதிரி பேசிருக்கலாம்ல. ஐயோ, நானும் அப்படிதான் டாக்டர் நினைச்சேன். சின்ன வயசுல இருந்தே கார்ட்டூன், படம், காமெடி எதை பார்த்தாலும் மிமிக்ரி பண்ணுவா. அன்னைக்கும் அப்படிதான் பண்ணான்னு நினைச்சு நான் விட்டுட்டேன். இன்னொரு நாள் நான் தூங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒரே அழுகிற சத்தம். ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? நான் என்ன பண்ணுவேன்? ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? ஏதோ அழற சத்தம் மாதிரி கேக்குது. நான் என்ன பண்ணுவேன்? என்ன இது? இந்த நேரத்துல யார் அழறாங்க?